நவீதுங்கிற சகோதரர் கேட்டிருக்கிறாரு, தோள்பட்டை தெரியக்கூடிய பனியன் அணிந்து தொழலாமா? அதாவது முண்டா பனியன், கை வச்ச பனியன் இல்லாமல் இந்த தோள்பட்டை தெரிகிற மாதிரி முண்டா பனியன் சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் அப்படி சொல்கிறாரு. தோள்பட்டை தெரியக்கூடிய பனியன் அணிந்து தொழலாமா? அரைக்கால் டவுசர் அணிந்து தொழலாமா? தொழுகையில் மறைக்க வேண்டிய பாகம் என்று ஏதாவது உள்ளதா? ஆண்கள் பெண்களுக்கும் சேர்த்துன்னு சொல்லிட்டாரு. பெண்களுக்கு உள்ளதை முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த ஆண்களுடைய ஆடையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் இவ்வளவு தான் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நேரடியாக எந்த ஒரு கட்டளையும் நம்ம பார்க்க முடியலை. என்ன கட்டளை இருக்கிறது என்று சொன்னால், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின், ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் தொழுகை நேரத்திலையும் நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நல்ல அலங்காரமாயிருங்க அப்படின்ற ஒரு கட்டளை இருக்கிறது. சாதாரண நேரங்களில் அணிவதை விட தொழுகை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், ஆடைகளை ஒரு கண்ணியமான, எது உலகத்தில் ஒரு கண்ணியமானதாக இருக்கிறதோ, ஒரு மதிப்புமிக்கதாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஆடை அணியணும் என்ற அளவுக்கு குர்ஆனில் கட்டளை இருக்குது. அது டவுசர் போடலாமா, பேண்ட் போடலாமா, அந்த மாதிரியான அடிப்படையில் நமக்கு எந்த கட்டளையும் இல்லை. தொழுவும் போது என்ன இருக்கு என்று கேட்டால், கண்ணியமான முறையில், ஜீனத்தான முறையில் நீங்கள் ஆடை அணிந்து கொள்ளுங்கள், இவ்வளவுதான் இருக்கிறது. அந்த ஜீனத்தான முறையில் ஆடை அணிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பொருளாதார வசதிக்கும் தக்கவாறு அது மாறுபடக்கூடியது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு போர்வையை சுற்றி கொள்வது தான் அவங்களுக்கு இருந்த ஒரு அலங்காரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஆடைகளுக்கெல்லாம் வேலை இல்லை. இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய காலத்தில் ஆடைகளும் வகை வகையாக இருக்கிறது. அதை வாங்குவதற்கான பொருளாதார சக்தியும் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த அலங்காரமாக இருக்கணும் என்ப அளவுக்கு தான் தொழுகைக்கு கட்டளை இருக்கே தவிர, அதில் இந்த அளவுக்கு மறைக்கணும், இந்த அளவுக்கு வெளிப்படுத்தணும் என்கிற மாதிரியான ஒரு கட்டளை கிடையாது. அதே நேரத்தில் இந்த தோள்பட்டை அணிந்து தோல் தெரியலாமான்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு மாத்திரம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னா, லா யுஸல்லி, இது புகாரியில் 359வது ஹதீஸ். லா யுஸல்லி அஹதுக்கும் ஃபி ஸௌபில் வாஹிதி, ஒரு ஆடை அணிந்து தொழும் பொழுது லைஸ அலா ஆத்திகிஹி ஷைஉன், அவருடைய தோல் புஜத்தில் எதுவும் இல்லாத முறையில் தொழ வேண்டாம். ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது. அதாவது மேலே போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை, கீழே கட்டி கொள்வதற்கு ஒரு வேஸ்டின் இருக்குன்னு வைங்க. அப்படி 2 ஆடை இருந்தால் அது பிரச்சனை இல்லை, நல்ல முடியை தொழுதுக்குருவாங்க. இருக்கிறது ஒரு ஆடை தான் இருக்குது என்று சொன்னால் கீழாடை ரொம்ப அவசியம். அந்த கீழாடை எப்படி இருக்கணும் என்று கேட்டால், கீழே மட்டும் மறைச்சி தோளில் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அந்த ஒரு பெரிய ஒரு போர்வை தான் இருக்குன்னு வைங்க. இந்த சட்டை பனியன் அதெல்லாம் இப்போ தானே உள்ளது, அந்த காலத்திலலாம் கிடையாது தானே. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு போர்வையவே என்ன செய்வாங்கன்னா, இப்படி போட்டு இந்த பக்கம் உள்ளதை எடுத்து இந்த தோல் புஜத்திலையும், இந்த பக்கம் உள்ளதை இந்த தோல் புஜத்திலையும் போட்டுருவாங்க. அப்போ தோல் புஜமும் மறைந்து விடும், கையில் முழுசாக தெரியும், தோல் புஜமும் மறைந்து விடும், கீழே மறைக்க வேண்டிய அளவு ஆடை மறைத்து விடும். அப்போ இந்த தோள்பட்டையும், அதாவது தொழுகும்போது சாதாரண நேரத்தில் அப்படி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. லா யுஸல்லி, தொழுகையை பற்றி தான் பேசப்படுது. லா யுஸல்லி அஹதுக்கும் ஃபி ஸௌபில் வாஹிதி, ஒரு ஆடையில் நீங்கள் தொழுவதாக இருந்தால் லைஸ அலா ஆத்திகிஹி ஷைஉன், அவருடைய 2 தோல் புஜத்திலும் அந்த ஆடை இல்லாமல் தொழுகிற வேண்டாம். அப்போ ஒரு போர்வை போத்திட்டு தொழுதணும் என்று சொன்னால் தோல் புஜத்தில் இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யணும், மறைக்கணும். தோல் புஜத்தை கீழே இப்படி கட்டிக்கிற கூடாது, இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த தோல் புஜமெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி தொழுகை நேரத்தில் அப்படி இருக்கக்கூடாது என்கிற ஒரு கட்டளை இருக்கிறது. மற்ற நேரங்களில் எப்படி இருக்கலாம்னு கேட்டால், ஒரு அறிஞர்களுடைய கருத்தை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், உதாரணமாக அகமது இமாம் சொல்கிறாங்க, மாலிக் இமாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முன்பகுதி பின்பகுதி அதை மறைச்சா போதும், ஒரு சட்டி போட்டுட்டா போதுங்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அகமது 4 மதுஹபுங்கிறாங்கல்ல, அதில் ஹம்பலி மதுஹபு பிரகாரமும் மாலிக் மதுஹபு பிரகாரமும் அல் அவுரத்து அல் குபுலு ஒத்துபுரு ஃபகத், முன்பகுதியும் பின்பகுதியும் மட்டும்தான்
அது தவிர மற்ற எதுவும் ஆண்களுக்கு மறைக்க வேண்டியது வெளியில் சாதாரண தொழுகைக்கு இல்லை. தொழுகைக்கு வந்து ஒரு வயல் வேலை செய்கிறாரா, ஒரு டவுசரை போட்டுட்டு என்ன செய்யலாம், அவர் வேலை செய்யலாம். அதாவது ஒரு ஜட்டியை போட்டு கூட வேலை செய்யலாம். அதுக்கு மார்க்கத்தில் வந்து இதை ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்பதற்கு எந்த ஒரு தலியிலும் இல்லை. ஆதாரம் இல்லாத காரணத்தினால தான் அறிஞர்கள் இப்படி சொல்கிறாங்க. அது போக வந்து லாஹிரியாக்கள் என்று ஒரு குரூப் இருக்கிறாங்க. அந்த மதுஹப் ஷாஃபி ஹனஃபி மாதிரி லாஹிரியா என்று அஹ்லுல்லாஹிர்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எதாக இருந்தாலும் ஹதீஸில் உள்ளது நேரடியாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க. சுற்றி வளைச்சிக்கிட்டு சொல்கிறதெல்லாம் கூட ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவ்வளவுதான், முன்பாக பின்பாகத்தான் மறைக்கணும் அது என்று அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க என்ற இந்த தகவலை வந்து இப்னு ஹஜர் அவர்கள் வந்து ஃபத்ஹுல் பாரியில் எடுத்து காட்டுறார். அப்போ இந்த உடலை மறைத்தல் என்பதை பொறுத்த வரைக்கும் அந்த இவ்வளவுக்கு தான் ஆதாரம் இருக்குது. இவ்வளவுதான் முன்பாக பின்பா, அது கூட ஆதாரம் இல்லை. அது கூட மறைக்காமல் இருக்கக்கூடாதுல்ல. அப்படி ஆண்கள் வந்து இது மறைக்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு கட்டளையுமே இல்லை. ஆனால் அதுவும் இல்லாமல் நிர்வாணம் இருக்கக்கூடாதுல்ல. நிர்வாணமாக இல்லாமல் என்ன செய்யணும், அதில் நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு கனியை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான். அவங்க நெருங்கிட்டாங்க. நெருங்கி அதை சாப்பிட்ட உடனே நெஞ்சிட்டு அவங்களுக்கு பதத்துலகுமா சௌஆத்துகுமா, அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய மறைவிடங்களை பற்றிய ஒரு புரிதல் வந்தது. ஆண் பெண்ணுங்கிற அந்த 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 மேற்றே அவங்களுக்கு விளங்காமல் இருந்தாங்க அந்த மரத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதை சாப்பிட்ட உடனே தான் ஆனால் நம்ம ஆம்பளையா இருக்கு அது பொம்பளையா இருக்குங்கிற அந்த அந்த விஷயமே அவங்களுக்கு விளங்கு நினைச்சுக்கிறான்லாம். பதத்துலகுமா சௌஆத்துகுமா அப்படி தெரிஞ்ச உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஓ தஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரகில் ஜன்னா, உடனே சொர்க்கத்தில் உள்ள அந்த இலையை கொண்டு போய் தங்களை மறைத்து கொண்டார்கள். அப்படின்னா அந்த உறுப்பு மட்டும்தான் மறைச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆண் பெண்ணும் அப்படித்தான் இருக்கு. ஆனால் பெண்ணுக்கு தனியாக நம்ம கட்டளை வந்துருச்சு. ஆண்களுக்கு என்னன்னு கேட்டால் இவ்வளவுதான் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறைச்சாங்கல்ல, அவ்வளவுதான். அதுக்கு மேலே மறைக்கணும் என்று எந்த ஒரு ஆர்டர் கட்டளைலாம் கிடையாது. ஆனால் தொழுகைக்கு ஒரு கண்ணியமாக, தொழுகைக்கு தோல் பிடித்த மறைச்சிக்கிறங்க, ஒரு கண்ணியமாக இருந்துக்கிறங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ தொடை வந்து ஆண்களுக்கு முட்டுக்காலுக்கு மேலே உள்ள பகுதி இருக்குல்ல, அது வந்து தொடைன்னு சொல்லுவோம். இந்த தொடையை வந்து தெரியலாமா என்று கேட்டால், தொடை தெரியக்கூடாது என்கிற ஒரு கருத்தில் வந்து நிறைய ஹதீஸுகள், நிறைய நூல்களில் ஹதீஸுகள் இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா துப்ரிஸு ஃபஹிரக, நீ உனது தொடையை வெளிப்படுத்தாத. ஒலா தந்துரன்ன இலா ஃபஹிதி ஹையின் ஒலா மையத்தின், உயிரோடு உள்ள இறந்து விட்ட எந்த ஒரு ஆளுடைய தொடையை நீ பார்க்கவும் செய்யாத, உன்னுடைய தொடையை வந்து வெளிப்படுத்தவும் செய்யாத, மற்றவங்களுடைய தொடையை நீ பார்க்கவும் செய்யாத அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் வந்து அபூதாவுதில் இருக்கிறது. அபூதாவுதில் இருக்கிற அந்த அறிவிப்பாளரை பார்த்துக்கிறங்க. இதே தான் எல்லாத்துலேயும் வரும். அபூதாவுதில் எப்படி அறிவிப்பாளர் வருதுன்னு கேட்டால், அலி அவர்கள் சொன்னதாக ஆசிம் இப்னு லம்ரா என்பவர் சொல்றார். ஆசிம் சொன்னதாக ஹபீப் இப்னு அபி சாபித் என்பவர் சொல்லுகிறார். இந்த வழியில தான் இந்த ஹதீஸ் அபூதாவுதில் வருது. இதே தான் இன்னும் அபூதாவுதில் இன்னொரு இடத்துல வருது இதே ஹதீஸு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அலி, ஆசிம் இப்னு லம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித், இப்படித்தான் இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸை போட்டுட்டு அபூதாவுத் என்ன செய்யறாருன்னா, ஹாதல் ஹதீஸ் ஃபீஹி நகாரத்துன், இந்த ஹதீஸ் மறுக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸு அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு, ஒரு காரணத்தை சொல்லலை. அதுக்கடுத்து வந்து இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அலி, ஆசிம் இப்னு லம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித், இப்படித்தான் வருகிறது. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வருது. அதனுடைய விமர்சனம் என்னன்னு ரெண்டாவது சொல்கிறான். அதான் அலி தான் இதை அறிவிக்கிறாங்க. அலியிடமிருந்து ஆசிம் என்பவர் அறிவிக்கிறாரு. ஆசிம் என்பவரிடமிருந்து ஹபீப் இப்னு அபி சாபித் என்பவர் அறிவிக்கிறார். தாரகுத்னியில் இந்த ஹதீஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அலி, ஆசிம் இப்னு லம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித், இவருடைய தான் அறிவிக்கப்படுது. அதே மாதிரி தாரகுத்னியில் இன்னொரு இடத்துல ரெண்டு இடத்துல வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அலி, ஆசிம் இப்னு லம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித், இவருடைய தான் அறிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஹாக்கிம்லையும் இந்த ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அலி, ஆசிம் இப்னு லம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித், இந்த ஒரு வழியில தான் அந்த ஹாக்கிம்லையும் கூட வருகிறது. பஸார்லையும் இந்த ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அலி, ஆசிம் இப்னு லம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித், இந்த வழியில தான் அதுலேயும் வந்திருக்கிறது. அப்போ முஸ்னது அபு யஅலாவுலையும் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அதுலேயும் எப்படி வருதுன்னு கேட்டால், அலி, ஆசிம் இப்னு லம்ரா, ஹபீப் இப்னு அபி சாபித்,
இப்போ சுனனுல் குப்ரா பைஹக்கில அதுலேயும் வந்திருக்கிறது. அலி அவர்கள்ட்ட இருந்து ஆசிம் அறிவிச்சு, ஆசிம்கிட்ட இருந்து ஹபீப் அறிவித்தார்னு வருகிறது. எல்லாம் ஆசிம் ஹபீபுல்லா வருது. முஸ்னத் அகமதுல இந்த ஹதீஸ் வருகிறது. அதெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் ஆசிமும் ஹபீபு, அலியிடமிருந்து ஆசிம் அறிவிக்கிறாரு, ஆசிம்கிட்ட இருந்து ஹபீப் அறிவிக்கிறாரு. அப்படித்தான் அகமதுலையும் வருகிறது. பைஹக்கி சுனனுல் குப்ராவில் இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் அலி ஆசிமு ஹபீப், இதே தான் வருகிறது. அதே மாதிரி இதெல்லாம் இவ்வளோ ஹதீஸ்லையும் இவ்வளோ வருதா. இதில் எல்லாமே என்ன வருதுன்னு கேட்டால் அலிகிட்ட ரசூல்லா சொன்னாங்கன்னு அலி சொல்கிறாரு. அலி வந்து யார்கிட்ட சொல்கிறாருன்னா ஆசிம் என்பவர்கிட்ட சொல்கிறாரு. ஆசிம் யார்கிட்ட சொல்கிறாருன்னு கேட்டால் ஹபீப் இப்னு அபி சாபித் என்பவர்கிட்ட சொல்கிறார். அப்போ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த ஹபீப் இருக்கிறார்ல, இவர் ஆசிம் இடத்துல எதையும் கேட்டது கிடையாது. ஆசிம்கிட்ட இருந்து ஹபீப் அறிவித்தார்னு சொன்னால், ஆசிம் என்பவரை இந்த ஹபீப் சந்தித்திருக்க வேண்டும், அவரிடத்துல கேட்டிருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவர் வழியாக அறிவிக்க முடியும். அப்போ அத்தனை அறிவிப்பாளர்களையுமே இதில் ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறாரு. நேரடியாக ஆசிமிடமிருந்து ஹபீப் அறிவிக்கல. இப்னு மொயின் சொல்றாங்க, இன்ன ஹபீபன் லம் யஸ்மாஹு மின் ஆசிமின், ஹபீப் வந்து ஆசிமிடத்தில் இதை கேட்கவே கிடையாது. ஓ இன்ன பைனஹுமா ரஜுலன் லைஸ பிஸிகத்தின், ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு நம்பகம் இல்லாத ஒரு ஆள் வந்து விடுபட்டு இருக்கிறாரு, அதை மறைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் யாருங்கிறதையும் பஸார் சொல்றாரு. அன்னல் வாசித்த பைனஹுமா அம்ர் இப்னு ஹாலிதுல் வாசித்தி, அம்ர் இப்னு அதாவது ஹபீபி என்பவர் வந்து ஆசிம்கிட்ட கேட்கவே இல்லை. பஸார் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் அறிவித்த வேற ஒரு அறிவிப்பை பிடிச்சி இந்த ஹபீபி என்பவர் வந்து அம்ரு என்பவர்கிட்ட கேட்கிறாரு. அதான் அம்ர் இப்னு ஹாலிதுகிட்ட கேட்கிறாரு. இந்த அம்ர் இப்னு ஹாலிது தான் ஆசிம்கிட்ட கேட்கிறார். இந்த அம்ர் இப்னு ஹாலிது பலவீனமான ஆள். அப்போ ஒரு பலவீனமான ஒரு ஆள் வந்து இடையில இருக்கிறார், அதை விட்டுப்புட்டு இவர் அறிவிக்கிறார். இவர் நேரடியாக அவரை கேட்டது கிடையாது, ஒரு ஆள் வழியாகத்தான் இதை கேட்கிறாரு. அந்த ஆள் யாராக இருக்கிறாருன்னு கேட்டால் பலவீனமாக இருக்கிறார் என்று இப்னு மொயின் வந்து என்ன செய்யறாங்க, இதை விளக்கிடுறாங்க. அதே மாதிரி வந்து தாரகுத்னி சொல்றாரு, லாயசிஹு சமாஹு மின்ஹு, ஆசிமிடமிருந்து ஹபீபு கேட்டார் என்பது சரியான செய்தி கிடையாது, சரி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதனால இந்த ஹதீஸ் வந்து பலவீனமாக ஆயிடுது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டால், இதே ஹதீஸில் வந்து இன்னொரு பலவீனம், தொடையை காட்டாது, தொடையை வந்து வெளிப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குன்னு வைங்க. அப்போ தொடை வந்து மறைக்கக்கூடியதுன்னு ஆயிரும். ஆனால் தொடையை மறைக்கணும் என்று சொல்ற ஒரு ஹதீஸ் வருது. எல்லா நூல்களில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த ஹபீப் தான் அறிவிக்கிறார், ஆசிம் வழியா அறிவிக்கிறார். ஆசிம்கிட்ட இவர் சந்திச்சது கிடையாது, வேற ஒரு அம்ரு என்பார், அம்ர் இப்னு ஹாலித் வழியா தான் இதை அறிவிக்கிறார். அவரை மைனஸ் பண்ணிவிட்டு சொல்றாரு, ஆசிம்கிட்ட கேட்ட மாதிரி சொல்றார். அப்படிங்கிறதுனால அது ஒரு பலவீனம் ஆயிடுதா. அடுத்து அதே ஹதீஸ் திருப்பி ரிவர்ஸ்ல மறுபடியும் அந்த ஹதீஸுக்கு போவோம். அந்த ஹதீஸ்ல எல்லா ஹதீஸ்லையும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, அபுதாவுடைய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, இப்னு ஜுரைஜ் என்பவர் இந்த ஹபீப்கிட்ட இருந்து ஒருத்தர் அறிவிக்கிறார்ல, அவர் யாருன்னு கேட்டா இப்னு ஜுரைஜ் என்பவர் வந்து அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் சொல்றார், உஹுபிருத்து, எனக்கு அறிவிக்கப்பட்டது ஹபீப் வழியாகங்கிறார். அப்ப ஹபீப்கிட்ட அவர் கேட்கல, ஹபீபிடத்தில் அவர் கேட்க கிடையாது. எப்படி சொல்றாரு, அனிபுனு ஜுரைஜின் கால உஹுபிருத்து, எனக்கு அறிவிக்கப்படுகிறது ஹபீப் வழியாகனா ஹபீப் சொன்னதாக யாரோ சொல்லி இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இன்னொரு பலவீனம், இப்னு ஜுரைஜ் வந்து ஹபீப்கிட்ட அறிவிக்கிறார் இல்லையா, இப்னு ஜுரைஜ் வந்து ஹபீப்கிட்ட கேட்டது கிடையாது. அதே மாதிரி வந்து அபுதாவில் இன்னொரு அறிவிப்பு உஹுபிருத்து அன் ஹபீபின், அப்படிதான் வருகிறது. அதே மாதிரி வந்து இப்னு ஜுரைஜ் சொல்லும்போது அன் ஹபீபின், ஹபீப் வழியாக அப்படிங்கிறார். அப்ப இப்னு ஜுரைஜ் என்பவர் வந்து ஹபீப் என்பார் வழியாக அறிவிப்பதாக இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. எல்லா நூல்கள்லையும் இதுதான் வருது. எப்படி எல்லா நூல்லையும் ஆசிமோ ஹபீப் என்று வருகிறதோ, அதே மாதிரி எல்லா நூல்கள்லையும் ஹபீப்கிட்ட இருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் இப்னு ஜுரைஜ் தான் வர்றாரு. அப்ப இவர் அவர்கிட்ட சந்திச்சது கிடையாது அப்படின்னு அறிஞர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. அது ஒரு பலவீனம். ஹபீப் நபி சாபித்துன்னு சொல்லுவார். இப்னு ஜுரைஜ் சொல்லுவாரு, எனக்கு வந்து இப்னு அபி சாபித் ஹபீப் இப்னு சாபித் எனக்கு சொன்னார்னு சொல்லிடுறாரு. எனக்கு சொன்னாருன்னு நேர கேட்டாருன்னு அர்த்தம். அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னா இது சரியானதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆனால் ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஆய்வு செஞ்சு
இது வந்து ஹத்தசனான்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இவர் அவரை சந்திச்சது கிடையாது. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் 2 ஆள் விடுபட்டு இருக்கிறது அப்படின்னு அதனுடைய குறைபாடுகளை கண்டுபிடிச்சி அதை என்ன செஞ்சிடறாங்க, பலவீனம் பண்றாங்க. அப்ப தொடையை நீ வந்து மறைக்க கூடாது, திறக்க கூடாது என்ற கருத்துல ஹதீஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்ப தொடை மறைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஆதாரத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு ஹதீஸ், அதாவது முஸ்னத் அகமதுல வேற ஒரு அறிவிப்பு வருகிறது. இப்னு அப்பாஸ் சொல்வதாக வருகிறது. என்ன வருதுன்னா, மர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரஜுலின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை கடந்து சென்றார்கள். ஓ ஃபஹிதுஹு ஹாரிஜத்துன், அவருடைய தொடை தெரிந்தது. அவர் தொடை தெரியும் நிலையில் அவரை கடந்து சென்றார்கள். அப்ப சொன்னார்கள், கத்தி ஃபஹிதக, உனது தொடையை மூடிக்கொள். ஃபைன்ன ஃபஹிதர் ரஜுலி மின் அவுரத்திஹி, ஒரு மனிதனுடைய தொடை என்பது அவனுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியில் அடங்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னும் ஒரு ஹதீஸ் அகமதுல இருக்குது. இது ஆசிம் ஹபீப் அந்த ரூட் இல்லை, இது வேற ஒரு ரூட்ல என்ன செய்யுதுன்னா இப்னு அப்பாஸ் முஜாஹித் என்று அப்படி வருகிறது. இந்த ஹதீஸ்ல என்ன வருது என்று கேட்டா, இதை இப்னு அப்பாஸ் சொன்னதாக முஜாஹித் அறிவிக்கிறாரு, முஜாஹித் சொன்னதாக அபு யஹ்யா அல் கத்தாத் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டா, பலவீனமான ஆளு, அதாவது அஹாதீஸ மனாக்கிற ஜித்தன், ரொம்ப முன்கரான நிராகரிக்கிற ஹதீஸையெல்லாம் இவர் அறிவிக்கிற ஒரு ஆளு. ஹாஃபில் இப்னு ஹஜர் லைனுல் ஹதீஸ், ஹதீஸில் ரொம்ப பலவீனமான ஆளு. நசை சொல்றாரு லைசபில் கவியி, இவர் ஒரு வலுவான ஆள் கிடையாது அப்படிங்கிறது. அதாவது தொடைய மறைக்கணும்ன்றதற்கு அலி, ஆசிம், ஹபீபி, இப்னு ஜுரைஜின் வரக்கூடிய ஒரு ரூட் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே 2 பலவீனம் வந்துடுது. இப்னு அப்பாஸ் வழியாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ், முஜாஹிது, அபு யஹ்யான்னு வரக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அந்த அபு யஹ்யா என்பவர் வந்து பலவீனமான ஒரு ஆள். அதனால அந்த ஹதீஸும் அடிபட்டு போயிடுது. இன்னொரு ஹதீஸ் திருமதியில் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், ஜர்ஹதுன்னு ஒரு ஆள், ஜர்ஹதுங்கிறவர் யாருன்னு கேட்டால், அந்த திண்ணையில் இருந்த தோழர்கள் இருந்தாங்களே அஸ்ஹாபு சுஃபா, அதில் ஒரு ஆள். அவர் மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஜர்ஹதின், ஜர்ஹது என்பவரை ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசல்ல வந்து ஜர்ஹது என்பவரை ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. ஓ கதின் கஷஃப ஃபஹிதுஹு, அவருடைய தொடை வந்து திறந்திருந்தது. தொடையை திறந்து மாதிரி பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும்போது சொன்னாங்க, இன்னல் ஃபஹித் அவுரத்துன், தொடை வந்து மறைக்க வேண்டிய பகுதிப்பா அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொன்னாங்கன்னு இந்த ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. இதை திருமதி இமாம் இதை சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டா, ஹாதா ஹதீஸும் ஹசனும், இது வந்து ஒரு அழகான ஹதீஸ் தான். ஆனா மாரா இஸ்னாது பின்திஸ்லின், இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் தொடர் வந்து இணைந்ததாக இல்லை, விடுபட்டு இருக்கிறது, தொடர்பு அருந்த செய்தியாக நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி வருதுன்னு கேட்டா, இதை ஜர்ஹது சொன்னதாக யார் சொல்றாருன்னா அவருடைய பேரை சொல்றாரு. அந்த பேரை வந்து அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்லை அப்படிங்கிறதுனால அது இது வந்து தொடர்பு அருந்த ஹதீஸ் என்று சொல்லி திருமதியை சொல்லி போடுறாரு. அதாவது மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வனமாகு, ரசூலுல்லாவோட நான் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கடந்து போனார்கள். அலா மஅமரின், மஅமர் என்பவரை ரசூலுல்லாஹ் கடந்து போனார்கள். ஓ ஃபஹிதாஹு மக்ஷூஃபதானி, அவருடைய 2 தொடைகளும் திறந்து இருந்தன. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா மஅமர், மஅமர் அவர்களே, கத்தி ஃபஹிதைக்க, உங்க தொடையை வந்து நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். ஃபைனல் ஃபஹிதைனி அவுரத்துன், 2 தொடையுமே அவுரத்து என்று என்ன செய்யறாங்க, அவர் சொல்லிடுறாங்க. ஆனால் இதுல என்ன செய்யறாருன்னா, இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா, முகமது இப்னு ஜஹஷ் வழியாக அபு கசீர் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அபு கசீர் என்பவரை பொறுத்த வரைக்கும் அவர் வழியாக நிறைய பேர் அறிவித்திருக்கிறாங்க. லாக்கின் லம் அஜிது ஃபீஹி தஸ்ரீஹம் பி தாதீலின், இவர் ஒரு நம்பகமான ஒரு ஆள் என்று சொல்லி ஒருவரும் நற்சான்று கொடுத்து நான் பார்க்கவில்லை அப்படின்னு இப்னு ஹஜர் சொல்றாரு. யாராவது ஒருத்தர் நல்லவர்னு சொல்லியிருக்கணும்ல, இவரை பத்தி யாரும் நல்லவராக சொல்றதுக்கு ஒரு சான்றும் இல்லை அப்படின்ட்டார். அப்ப இந்த தொடை சம்பந்தப்பட்ட ஹதீஸ் வந்து மொத்தம் 4 வகையான ஹதீஸ் இருக்குது. தொடைனா தொடையை நீ வந்து மறைக்கணும், தொடையை திறக்க கூடாது என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, அலி அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், அதுல ஆசிம்கிட்ட இருந்து ஹபீப் அறிவிக்கிறாரு. பல நூல்களில் வந்திருக்குது, எல்லாமே அது பலவீனம் ஆயிடுது. அந்த ஹபீப்கிட்ட இருந்து இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிறாரு, அங்கேயும் ஆள் விடுபட்டு போயிருக்கு, அது முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கடுத்து இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஹதீஸ் வருகிறது, அதுல அபு யஹ்யா அல் கத்தாத்னு வர்றாரு, அவரும் வந்து பலவீனமா போயிடுறாரு.
அடுத்து ஜர்ஹதுங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிற ஹதீஸ் வருகிறது. அவர்கிட்ட ஒரு பேரன் அறிவிக்கிறாரு, அந்த தொடர்பு கிடையாது, சந்திச்சது கிடையாதுன்னு அதுவும் போயிடுது. அதுக்கடுத்து இன்னொரு கடைசியாக பார்த்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் மாமர் ஜர்ஹது என்பவர், அடுத்து மாமர் என்பவர் அந்த மாதிரி துடை தெரிகிற மாதிரி இருந்தாருன்னு சொல்லும்போது அவர் அதில் வரக்கூடிய அபு கசீர் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. அவருடைய நம்பகத்தன்மையை யாருமே உறுதிப்படுத்தவே இல்லை. அவர்கிட்ட அறிவிக்கிறாங்களே தவிர இவர் நல்ல ஆளு, இவர் நேர்மையான ஆளு, ஞாபக சக்தி அப்படின்னு ஏதாவது சர்டிபிகேட் இருக்கணும்ல, எந்த ஒரு நற்சான்றும் நான் காணவில்லை. நம்மளும் தேடி பார்த்தா காணல. இப்னு ஹஜர் என்ன செய்யறாரு, நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த நாள் தான். அப்ப தொடைய மறைக்கணும் என்றது மற்ற தொழுகையில் இல்லை. தொழுகையில நீங்க கண்ணியமா ஆடை அணிந்து கொள்ளுங்கள்ங்கிற அதுக்குள்ள அடங்கின என்ற அளவுக்கு என்ன செய்யணும், எவ்வளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அணிந்து கொள்ள வேண்டியதுதான். அதே நேரத்தில் தொடை மறைக்கணும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் நாலு வகையான ஹதீஸை பார்த்துட்டோமா, ஒண்ணுமே சஹீஹான ஹதீஸா இல்லை. அதே நேரத்தில் தொடை மறைக்கப்படாமல் இருந்தது என்பதற்கு சஹீஹான ஹதீஸ் நிறைய இருக்குது. உதாரணமா முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முல்தஜியன் ஃபீ பைத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டிலே ஒருக்களித்து படுத்திருந்தார்கள், சாய்ந்து படுத்திருந்தார்கள். எந்த மாதிரி படுத்திருந்தார்கள் கேட்டா, காஷிஃபன் அன் ஃபஹிதைஹி, அவங்களுடைய தொடை விலகிய நிலையில, அவ் சாக்கைஹி, அல்லது தொடைக்கு கீழே உள்ள பகுதி கால் இருக்குல்ல அது விலகிய நிலையில், துணி விலகிய நிலையிலே படுத்திருந்தார்கள். ஃபஸ்டாதன் அபூபக்கரின் ஃபாதின் அளவு, அபூபக்கர் உள்ள வரலாமான்னு கேட்டாரு, அனுமதி கொடுத்தார்கள். ஒஹு அலா தாலிக்கல் ஹாலி அலா தில்கல் ஹாலி, அந்த நிலையிலே இருந்தாங்க, படுத்திருக்கும் போது தொட தெரியுது. ஒரு ஆள் வந்துட்டாரன்னு என்ன செய்யல, மறைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. அதே மாதிரி ரசூல்லா படுத்தே கிடக்குறாங்க. அதுக்கடுத்து உமர் வந்தார், அனுமதி கேட்டாரு. அதே மாதிரியே ரசூல்லா படுத்த நிலையில் இருக்கிறாங்க, தொட தெரியுது. ஒரு ஆள் வந்துட்டாரன்னு மறைக்கணும்னு, அவங்க கணவன் மனைவியா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஆயிஷா நாயோட இருக்கிறாங்கன்னு அப்படி எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஆனா அபூபக்கர் இன்னொரு ஆள் வந்துட்டாரும்போது மறைக்கணும்னு மறைக்க வேண்டியதா இருந்தா உடனே என்ன செய்யணும், ஆடைய சீர் செய்யணுமா இல்லையா, பேசாம படுத்திருக்கிறாங்க. அப்புறம் உமர் வர்றாரு, அதே மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் வர்றாரு, உள்ள வரலாமான்னு கேட்டவுடனே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருங்கன்னு சொல்லி எந்திரிச்சு ஆடையெல்லாம் சரி பண்ணி தொடையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அப்படி வரப்பாங்க. இப்போ ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தார்கள். ஒரு சவ்வா தியாபு, நம்முடைய ஆடையை சீர்படுத்தினார்கள். அவ ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, வானவர்கள் யாரை பார்த்து வெட்கப்படுவார்களோ அப்படி ஒரு மனுஷரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா? ரொம்ப வெட்க சுபாவம் உள்ள ஒரு ஆள் யாரு, உஸ்மான். அதனால அவர் வந்தவனை மறைக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொட தெரியுமாறு படுத்திருந்தாங்கல்ல, அவங்க கவனிக்காம இருந்திருப்பாங்கன்னு சொல்ல இயலாது, அதனால தெரிஞ்சுதான் இருந்திருக்குது. அதனால இவர் ஒன்று சீர்படுத்துறாங்க. உஸ்மான் வந்தவன என்ன செய்யறாங்கன்னா டக்கு டக்குன்னு மறைக்கிறாங்க. அபூபக்கர் உமர் வரும்போது மறைக்க முயற்சி பண்ணல. அப்ப தொடை தெரிதல் என்பது ஒரு ஆண்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேட்டர் கிடையாது என்பது இந்த ஒரு முஸ்லிமுடைய ஹதீஸ்ல இருந்து நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி புகாரில 371வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டா, வாகனத்தில் ஏறி ஹைபர் போருக்கு போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. ஓ ரக்கிப அபூ தல்ஹா, அபூ தல்ஹாவும் அவருடைய ஒட்டகத்தில் உட்கார்ந்துட்டாரு. ஓ அன ரதீஃப் அபி தல்ஹா, அனஸ் சொல்றாரு, அபூ தல்ஹாவுக்கு பின்னாடி நான் இருந்தேன். அபூ தல்ஹாவுடைய மனைவி தான் இவருடைய அனசுடைய தாயார். அனசுடைய அம்மாவை அபூ தல்ஹா பிற கல்யாணம் பண்ணியிருந்தார். அதனால அவர் வீட்டில் இருந்தாலும் தந்தை மாதிரியான ஒரு நிலையில் உள்ளவர். அதனால ஆனா ரதீஃப் அபி தல்ஹா, அபூ தல்ஹாவுக்கு பின்னாடி நான் உட்கார்ந்துருந்தேன். ரசூல்லாவும் அபூ தல்ஹாவும் ஆளுக்கு ஒரு ஒட்டகத்துல ஹைபரை நோக்கி போறாங்க. ரசூல்லா தனி ஒட்டகத்துல இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ஒட்டகத்துல டபுள்ஸ் போறாங்க. அபூ தல்ஹா முன்னாடி இருக்கிறாரு, அனஸ் பின்னாடி இருக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னா அந்த ஹைபர் வீதியில அந்த ஒட்டகத்தை செலுத்துறாங்க. அப்படி போகும் பொழுது அனஸ் சொல்றாரு, ஓ இன்ன ருக்குபத்தி இல்ல தமசு ஃபஹீத நபி இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையில என்னுடைய முட்டுக்கால் உரசுது. ரெண்டு ஓட்டத்துல போகும்போது இவருடைய முழங்கால் இருக்கிற முட்டுக்கால், அந்த முட்டுக்கால் ரசூலுல்லாஹ்வுடைய தொடையில உரசுகிறது. அப்படி நாங்க போனோம். அதுக்கப்புறம் சும்மா ஹசரல் இஸார் அன் ஃபஹதி, பிறகு தொடையில இருந்து நினைஞ்சாங்க ஆடைய
கொஞ்சம் மேலே தூக்கி கொண்டார்கள். அந்த வாகனத்தில் இருப்பதற்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்திருக்கும், வசதியாக இருந்திருக்காது. அதனால அந்த ஆடை என்ன செஞ்சிட்டாங்கன்னு கொஞ்சம் தூக்குனாங்க. தொடை தெரிய ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு தெரியுதுன்னா, ஹத்தா இன்னி அல்துரு இலா பயாலி ஃபஹதி நபி இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொடையுடைய வெண்மையை நான் பார்க்கும் அளவுக்கு என்னஞ்சாங்க, ஆடையை கொஞ்சம் மேலே தூக்கி கொண்டார்கள். ஒட்டகத்தில் உட்கார்ந்து போகும்போது அது கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் வசதிக்கு கம்மியாக இருந்திருக்குது. அதனால் ஆடை இழுத்து சுருவிக்கிட்டாங்க. சொரணுன்னு நினைச்சது தொடையுடைய வெண்மை தெரிஞ்சது என்று சொல்லி அனஸ் சொல்றாரு. புகாரியில் 371வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அந்த தொடை மறைக்கப்பட வேண்டியது என்று இருக்குமே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செய்ய மாட்டாங்க, செஞ்சிருக்க மாட்டாங்க. புகாரில் 3695வது ஹதீஸில் இருக்கிறது. இதில் எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்துக்கு சென்றார்கள். தோட்டத்துக்கு சென்றவுடனே அபு மூசா அறிவிக்கிறார், என்னை தோட்டத்துடைய வாசலில் காவலுக்கு நிற்க சொல்லிவிட்டார்கள். அப்போ ஒரு ஆள் உள்ளே வரலாமான்னு அனுமதி கேட்குறாரு. அப்போ ரசூல்லா நினைஞ்சாங்கன்னா, இதுதான் லஹு, அவரை சொல்லு, ஓ பஷீர்ஹு பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை பற்றி நற்செய்தியும் சொல்லுங்கிறாங்க. அது யார் வர்றான்னு பார்த்தா அபூபக்கர் தான் வர்றாரு. அபூபக்கர் வர்றாரு. அடுத்து இன்னொரு ஆள் கொஞ்சம் உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அவரையும் வர சொல்லு, இதுதான் லஹு பஷீர்ஹு பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, உமர் வந்துட்டார். அதுக்கப்புறம் உஸ்மான் வர்றாரு. உஸ்மான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான காயிதன் ஃபீ மகானின் ஃபீஹி மாவுன், அந்த தண்ணீர் இருந்த ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாங்க. கது இன்கஷஃப ருக்குபத்தைஹி, அவங்களுடைய முழங்கால்கள் முட்டுக்கால்கள் விலகிய நிலையில், தொடை இல்லை, தொடைக்கு கீழே உள்ள முட்டுக்கால் தெரியும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருந்தாங்க. ஃபலம்மா தஹல உஸ்மான் உள்ளே நுழைந்த உடனே கத்தாஹா, அதை மூடிக்கொண்டார்கள். முழங்கால் தெரியலாம், அதுக்கு மேலே கொஞ்சம் தொடையும் தெரியலாம். அது ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயம் கிடையாது என்பது இதுலேருந்து விளைக்கிறோம். அது தொடையை மறைச்சி ஆகணும்னு சொல்லக்கூடிய ஹதீஸெல்லாம் பலவீனமாக இருக்குது. தொடையை மறைக்க தேவையில்லை, கட்டாயம் கிடையாதுங்கிற, அதுக்கான திறந்துட்டு போங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது செஞ்சால் அதை ஒருத்தர் நீ குற்றம் முடிக்கக்கூடாது. நாம கண்ணியமான முறையில் தான் ஆடை அணியணும். அப்படி ஒருத்தன் செஞ்சான்னா அதை என்ன செய்யக்கூடாது, எப்படி நீ செய்யறான்னு கேட்டால் நம்ம ஆதாரம் சொல்லணும்ல. இன்னொரு ஹதீஸில் என்ன ஒருத்தர் இப்னு மாஜாவில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், மகரிபு தொழுகிறாங்க. மகரிபு தொழுது முடித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்ரியன், ரசூலுல்லாஹ் வேகமாக வர்றாங்க. கது ஹபஸஹும் நஃபஸ், மூச்சு இறைக்க வர்றாங்க. வரும்போது எப்படி வர்றாங்கன்னு கேட்டால், கது ஹஸரன் ருக்பத்தைஹி, 2 முட்டுக்கால்களை விட்டும் ஆடையை தூக்கியவர்களாக வேகமாக போகும்போது கையில் தூக்கிடும்ல, கொஞ்சம் மேலே வேகமாக நடக்கும்போது அந்த கீழ் ஆடை இடறி விட்டுருங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், முட்டுக்காலுக்கு மேலே தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி கொண்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வேகமாக அபிஷிரு, நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த முட்டுக்காலை தொடையை மறைக்கிறது என்பது ஒரு கட்டாயம் கிடையாது. மறைக்காமல் இருந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மறைக்காமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி புகாரியில் 3661வது ஹதீஸில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்தா அறிவிக்கிறார், நான் ரசூலுல்லாஹ் கூட உட்கார்ந்துருந்தேன். அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னா, அவர் வேட்டியை தூக்கிக்கிட்டு வர்றாரு. எந்த அளவுக்கு வர்றாருன்னா, ஹத்தா அபுதான் ருக்குபத்தை, அவருடைய முட்டுக்கால்கள் தெரியும் அளவுக்கு வேட்டியை கீழேருந்து வேட்டியை தூக்கி மடிச்சிட்டு வேகமாக வர்றாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரொம்ப கோபமாக வர்றாரு. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வர்றாரு. என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டால், அவருக்கும் உமருக்கும் ஒரு சண்டையாகி போச்சு. அபூபக்கருடைய ஒரு தன்மை என்னன்னு கேட்டால், கொஞ்சம் கடுமையை திட்டுவார். கோபக்காரர் என்ன செய்வார், கடுமையை திட்டிவிடுவார். அப்போ திட்டினவனை என்ன செய்கிறாருன்னா, ஆகா நம்ம திட்டிவிட்டோமேன்னு சொல்லிட்டு, இந்த அப்பா உமர் என்னை மன்னிச்சு கேட்பாங்கிறார். அவர் மன்னிக்க மாட்டேங்கிறார். அதை கம்ப்ளைண்ட் கொண்டு வர்றார் அபூபக்கர். இந்த மாதிரி எனக்கு உமருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நான் கொஞ்சம் திட்டிவிட்டேன், அப்புறம் நான் கவலைப்பட்டு அவர்கிட்ட போய் நான் தெரியாமல் திட்டிட்டு மன்னிப்பு கேட்டேன். அவர் சால்துவ ஏகபிர் அலி, என்னை மன்னிச்சிருந்து கேட்க போனேன், மறுத்து விட்டார், அதான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே நல்லா மன்னிப்பானாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்கட்டா, அப்புறம் உமர் வர்றாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த மன்னிப்பு கேட்குமா நம்ம மன்னிச்சிருக்கலாமே, நம்ம எப்படி நடந்துக்கிட்டோன்னு அவர் என்ன செய்கிறாரு, அபூபக்கர் வீட்டுக்கு போகிறார். அபூபக்கர் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டானா, அங்கே அவரும் வந்துடுறாரு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அப்படி மாறுது. மாறினோன்னு அபூபக்கர் பயப்படுறாரு. உமரை கண்டோன்னா ரசூலுல்லாஹ் கோபத்தில் அவங்களுடைய முகமெல்லாம் மாறுது. அப்போ என்ன செய்கிறாரு, அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அவர் மேலே கோவப்படாதீங்க,
நான் தான் அநியாயம் செஞ்சுட்டேன், என் மேலே தான் தப்பு அப்படிங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து என்னை வந்து தூதர் அனுப்புனா, நீங்கள் எல்லாரும் வந்து என்னை பொய்யன்றீங்க, அபூபக்கர் தான் என்னை உண்மையை சொன்னதாக முதல்ல எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, அவருடைய பொருளாலும் உடலாலும் எனக்கு அதிகமாக உதவி செஞ்சவர் அபூபக்கர் தான், என்னுடைய தோழரை வந்து நீங்கள் விட்டுருவீங்களா அப்படின்னு அபூபக்கர்கிட்ட வந்து பகைத்தால் ரசூலுல்லாஹ் கோபம் வருது. அது நமக்கு டாபிக் அது அல்ல. டாபிக் என்னன்னு கேட்டால், அந்த கோபத்தில் வரும்போது வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு வர்றாரு. அவர் வரும்போது தொட தெரியுது. அது எந்த புகாரில் வரக்கூடிய அந்த ஹதீஸில் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஆடை வந்து ரொம்ப குறைவாக தான் ஆண்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் ஒரு ஆடை தான் வச்சுருப்பாங்க, கீழே ஒன்று மேலே ஒன்று கூட இருக்காது. அப்போ மேலே என்ன செய்வாங்க, தோல் பட்சத்தில் போட்டு என்ன செய்வாங்க, ஆடையை போட்டுக்குருவாங்க. அது ஒரு அளவுக்கு பாதி தொடக்கி தான் அது வந்து வரும், அது கீழே வரைக்கும் மறையாது. அப்போ ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பெண்கள் அப்படி வருது ஹதீஸில் சாலிபுன் சாது அறிவிக்கிறாங்க. புகாரில் 362வது ஹதீஸில் இருக்கிறது. கான ரிஜாலுன் யுஸல்லூன மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிதி உஸுரிஹிம் அலா நாகிஹிம், தங்களுடைய கழுத்தின் மீது தங்களுடைய அந்த கீழாடையை கட்டி கொண்டவர்களாக அவங்க வந்து தொழுவாங்க. அப்போ பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, லா தர்ஃபான ரூஸகுன்ன, பெண்களை பின்னாடி வரிசையில் பெண்கள் நிற்பாங்க. அப்போ பெண்கள் வந்து ருக்குவில் சஜிதாவிலேருந்து எந்திரிக்கணும்ல, எந்திரிக்கும் போது கட்டளை இடுவாங்க, லா தரஃபான ரூஸகுன்ன, பெண்களை நீங்கள் உங்களுடைய தலையை உயர்த்தி விடாதீர்கள், ஹத்தா எஸ்தவியர் ரிஜாலு ஜுலூசன், ஆண்கள் அத்தஹியாத்தில் உட்கார்ந்துட்டாங்கன்னு தெரிகிற வரைக்கும் நீங்கள் சஜிதாவிலேருந்து எந்திரிக்காதீங்க. அல்லாஹ் கொண்டு எந்திரிக்கணும்ல, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எந்திரிங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் வேகமாக எந்திரிச்சிங்கன்னு சொன்னால் அவர் சஜிதாவில் இருக்கும் பொழுது அந்த இப்போ முன்னாடி சப்பில் இருக்க ஆணுடைய பின்பகுதியெல்லாம் உங்களுக்கு தொடையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வர்றதுனால அவர் உட்கார்ந்து பிறகு நீங்கள் எந்திரிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தொழுகும் போது கூட தொடைகள் பின்னாடி இருப்பவர்களுக்கு தெரியும் அளவுக்கு ஒரு ஆடையை கட்டி தொழுதுருக்குறாங்க. பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, சஜிதாவில் எந்திரிக்கும் போது கொஞ்சம் லேட்டாக எந்திரிங்க, ஆண்கள் எந்திரிச்சு அத்தஹியாத்தில் உட்கார்ற வரைக்கும் அல்லது மேலே எந்திரிச்சு நிற்கிற வரைக்கும் செய்யுங்க. அவங்க சஜிதாவில் இருக்கும்போது நீங்கள் தலையை உயர்த்திட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய தொடை பகுதிகள் வந்து உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சின்ன ஆடை பற்றாக்குறையினால் வறுமையினால் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதனால வந்து இந்த தொழுகைக்கு வந்து தொடையை மறைக்கணுங்கிறதே கிடையாதுன்னு இதிலே விளைக்கிறோம். ஒரு ஹதீஸில் வருகிறது, புகாரில் 4302வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ தொழுகைக்கிறதுக்கு ஒரு ஆள் நியமிக்க சொல்லும்பொழுது ஒரு சின்ன வயசுக்காரர் தான் இப்போ இருக்கிறார். அவர் சின்ன வயசுக்காரர் யாருன்னு கேட்டால் எல்லாரும் இருக்கிறாங்க. அது சின்ன அம்ர் இப்னு சலமாங்கிறவர் சொல்கிறார், அவர் சார் நான் தான் அங்கே உள்ளதுலேயே கொஞ்சம் இப்போ பயணிகள்கிட்ட வந்து சில வசனங்களை கேட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியிருந்தேன், என்னையை தொழுவிக்க போட்டாங்க, நான் தான் தொழுவிப்பேன். அப்படி தொழுவிக்கும் போது ஒரு சின்ன ஒரு போர்வையை போத்திட்டு தான் தொழுவேன். அப்போ பின்னாடி இருக்கிற பெண் சவுண்டு கொடுத்தாங்களாம், எப்படி அலா துகத்து அண்ணா இஸ்தகாரிக்கும், உங்கள் இமாமுடைய பின்பகுதியை மறைக்க மாட்டீர்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு தொழுகிறாரு. பின்னாடி உள்ளதெல்லாம் தெரியுது பெண்களுக்கு. அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு சட்டையை வாங்கி எனக்கு தந்தாங்க, அதில் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு அவர் அறிவிக்கிறார். அப்போ இந்த தொடைய மறைத்தல் என்பது வந்து என்ன இல்லை, கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு மனிதர் வந்து அரைக்கால் டவுசர் போட்டு தொழுதா கூட அவரை குற்றம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இவர் குற்றம் சொல்ல முடியும். என்ன குற்றம்னு கேட்டால், தொழுகைக்கு வந்து ஒரு கண்ணியமாக வரணுமா இல்லையா? வெளியில் வேலை செய்கிறீங்க, மூட்டை தூக்குறீங்க, வயல் வேலை பார்க்குறீங்க, அந்த மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு செஞ்சால் தான் வேகமாக செய்ய முடியும். என்றால் முட்டுக்கால் தெரிகிற மாதிரி தொட தெரிகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா இருந்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. அது மறைக்கணுன்றது நம்ம மார்க்கம் கட்டாயப்படுத்தலை. அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வரும்போது ஒரு சீனத்தாயிருங்கன்னு சொல்லும்போது இந்த சமுதாயத்தில் எது சீனத்து? ஒரு சபையில் நிற்கும் போது ஒருத்தர் வந்து அரைக்கால் டவுசர் போட்டு வந்து நின்றாருன்னா அது சீனத்தாயத்து இருக்குமா? எது சீனத்து? எல்லாருமே என்ன செய்யறோம், முழுசா மறைத்தவர்களா? இன்றைய காலத்தில் போதுமான ஆடைகள்லாம் இருக்கிற ஒரு அந்த சீனத்தை நம்ம பொறுப்புல விட்டுட்டான். சீனத்துங்கிறது காலத்துக்கான என்ன செய்ய மாறுபடும். அப்போ எல்லாரும் அணிகிற ஆடைனா அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் வந்து டவுசரை போட்டு நின்றோம்னு சொன்னால் அந்த ஒரு அலங்காரமாக நீங்கள் வரணும் என்பதற்கு மாற்றமாக வரும். அதனால தொழுகைக்கு வரும்பொழுது நல்லபடியாக என்ன செய்யுங்க, அவங்க ஆடை பற்றாக்குறையினால அப்படி தொலை தெரிகிற மாதிரிலாம் தொழுதுருக்கிறாங்கன்னு வருது. நம்ம அப்படி இல்லாதனால வந்து தொழுகைக்கு முழுசாக தான் மறைக்கணும். அந்த வசனத்தின் அடிப்படையில் ஹுது சீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின் அப்படிங்கிற அடிப்படையில் அதை மறைக்கணும். அது அல்லாத நேரங்களில் வந்து தொடை தெரிகிறது, முட்டுக்கால் தெரிகிறது, இதுகளெல்லாம் தோல் பூஜ்யமே தெரிகிறது, மேலேயே சட்டையே இல்லாமல் ஒருத்தர் என்ன செய்கிறாரு,
வெளியில் நடமாடுறாருன்னா அவர் ஆண்கள் உழைப்பதற்காக அவங்க படைக்கப்பட்டவங்க, எல்லா வேலையும் செய்வதாக இருந்தால் அதுக்கு தகுந்த அளவுக்கு உள்ள ஆடையை அவங்க போடுவாங்க. கடினமான வேலைகள் பார்க்கும்போது ஆடை குறைவாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், எல்லா வேலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்வாங்க. அது மார்க் என்ன செய்யலை, தடுக்கலை, அது விளங்கிக்கணும்.